ரிஷிகேசர் என ஏன் கிருஷ்ணர் அழைக்கப்படுகிறார்? கிருஷ்ணர் ரிஷிகேசர் என்று அழைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. இந்த பெயர் சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்தது. ஹிருஷிகேசா என்று உச்சரிக்கப்படுகிறது. இதன் பொருள் பொதுவாக இந்திரியங்களின் இறைவன் என்பதாகும். இந்திரியங்களின் அதிபதி ஹிருஷிகா என்றால் புலன்கள், அதாவது சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், அதாவது ஒலி, தொடு உணர்வு, பார்வை, சுவை, வாசனை என்றும், ஈஷா என்றால் இறைவன் அல்லது அதிபதி என்றும் பொருள். கிருஷ்ணர் நமது புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்பதாலும், நமது புலன்களின் செயல்பாடுகளுக்கு அவரே காரணம் என்பதாலும் அவர் ரிஷிகேசர் என்று அழைக்கப்படுகிறார். பகவத்கீதையில் அர்ஜுனனுக்குச் சாரதியாக இருக்கும்போது கிருஷ்ணர் இந்திரியங்களின் மீது அவருக்குள்ள கட்டுப்பாட்டையும், ஒரு யோகி எவ்வாறு புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் விளக்குகிறார். பக்தர்களின் புலன்களை தனக்குள்ளே திருப்புபவர் என்றும், ரிஷிகேசர் என்ற சொல்லுக்கு தனது பக்தர்களின் புலன்களை தனது மீதும், பக்தி இல்லாதவர்களின் புலன்களை தன்னிடமிருந்து விலக்கியும் வைப்பவர் என்றும் ஒரு பொருளும் உண்டு. ஆனந்தத்தை அளிப்பவர். சில விளக்கங்களின்படி ஹிருஷி என்றால் மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் என்றும், கேசா என்றால் ஒளிக்கதிர்கள் அல்லது கூந்தல் என்றும் பொருள். சூரியன் மற்றும் சந்திரனின் கதிர்கள் உலகிற்கு மகிழ்ச்சியை அளிப்பது போல, கிருஷ்ணரின் பிரகாசமான தோற்றமும் உலகிற்கு ஆனந்தத்தை அளிப்பதால் அவர் ரிஷிகேசர் எனப்படுகிறார். மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணரை ரிஷிகேசர் என்று பலமுறை அழைக்கிறான். இதன் மூலம் கிருஷ்ணரின் தெய்வீக இயல்பையும், அவர் அனைத்து உயிர்களுக்கும் வழிகாட்டி என்பதையும், புலன்களின் மீது முழுமையான அதிகாரம் கொண்டவர் என்பதையும் இந்த பெயர் உணர்த்துகிறது.